Hello friends, welcome to Sigeta Health and Beauty. Friends, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளோட தலைமுடியை நல்லா நீளமா அடர்த்தியா மாத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஹேர் பேக் தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். Friends, இந்த creamy hair pack நீங்க உங்க ஹேர்ல அப்ளை பண்றப்ப உங்களோட ஹேர் நல்லா நீளமா அடர்த்தியா வளர ஆரம்பிக்கும். இதை நான் சொன்னா மட்டும் போதாது ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஹேர் பேக் வந்து உங்க தலைமுடியை எப்படி சாஃப்டா நீங்க தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணிட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் உங்க தலைமுடியை தடவி பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி சாஃப்டா மிருதுவா உங்க ஹேர் இருக்குங்கிறத. ஏன்னா இதில் இருக்கிற பொருட்கள் அவ்வளவு அற்புதமானது. நம்ம தலைமுடியை சாஃப்டாக, ஒரு சிலருக்குலாம் கேர்லி ஹேர் வந்து முடி வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாமல் இருக்கும், அதுக்காக அவங்க கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுவாங்க. இனிமேல் அந்த மாதிரி கண்டிஷ்னர் நம்ம எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை, இந்த ஹேர் பேக் ஒன்றே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெமடியை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது, இதனால் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெமடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிற ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் வந்து நமக்கு இப்போ மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொருள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெல்லிக்காயில் இருக்கிற சத்துக்களை நம்ம சொன்னோம்னா அளவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்படிப்பட்ட நிறைய எக்கச்சக்க சத்துக்களை நிறைந்தது தான் இந்த நெல்லிக்காய். இதில் இருக்கிற விட்டமின் சி வந்து நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நம்ம தலைமுடி உதிர்தல் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தலையில் பொடுகு, அரிப்பு, இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் சரி, அதை போக்குறதுக்கு விட்டமின் சியால் தான் முடியும். இப்போ நம்ம தலைமுடிக்கு தேவையான விட்டமின் சியை இந்த நெல்லிக்காய் வந்து நமக்கு சூப்பராக கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த ரெமடி கூட நான் நெல்லிக்காயை எடுத்திருக்கேன். அடுத்து இது கூட நான் எடுத்துருக்கிற இன்னொரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெங்காயத்தில் இருக்கிற சல்பர் வந்து நம்ம தலைமுடி உதிர்ந்த இடத்துல புதியதாக முடியை வளர வைக்கும். இப்போ ஒரு முடி கொட்டின இடத்துல இது நல்ல ஒரு சத்துக்கள் இடத்துல கிடைச்சிச்சுன்னா அந்த முடி வந்து 2ஆவோ அல்லது 3ஆவோ அந்த இடத்துல இருந்து வளர ஆரம்பிக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான தன்மை கொண்டு தான் இந்த வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இது கூட நான் எடுத்துருக்கிற இன்னொரு பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முட்டையோட வெள்ளைக்கரு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த முட்டையோட வெள்ளைக்கருல இருக்கிற சத்தை நம்ம சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தலைமுடி வளர்ச்சிக்கு இந்த முட்டையோட வெள்ளைக்கரு ரொம்பவே முக்கியமானது, அற்புதமானது. இந்த முட்டையில் இருக்கிற வெள்ளைக்கரு வந்து நம்ம தலைமுடிக்கு தேவையான புரோட்டீன் சத்தை வாரி வழங்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த புரோட்டீனும் விட்டமின் சியும் சல்பரும் சேர்ந்து நம்ம தலைமுடி சம்மந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைக்கும் ஒரு நிரந்தர தீர்வாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஹேர் பேக்கை எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நான் இந்த வெங்காயத்தையும் இந்த நெல்லிக்காயையும் கட் பண்ணி கொண்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ரெமடி தயாரிக்கிறதுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தையும் இந்த நெல்லிக்காயையும் ஒரு க்ளீனான ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது கூட நான் எடுத்து வச்சிருக்கிற இந்த முட்டையோட வெள்ளைக்கருவை மட்டும் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு இப்போ முட்டையை நம்ம அடித்தோம்னா எப்படி ஒரு க்ரீமாக வருங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த கேக்லலாம் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நம்ம பார்த்துருப்போம். இதில் முட்டையோட வெள்ளைக்கரு அடித்ததுனால நல்ல ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு இது மாறி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை வந்து நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், தொட்டு பார்க்கவே அப்படியே சாஃப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்து நமக்கு ரொம்பவே முடி சாஃப்டாக ஷைனிங்காக மாற்றக்கூடியது. ஏன்னா இதில் இருக்கிற எக்கில் இருக்கிற புரோட்டீன் வந்து அவ்வளவு அற்புதம் வாய்ந்தது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஹேர் பேக்கை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர் பேக்கை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட முடியினோட வேர்க்கால் பகுதியில் இந்த ஹேர் பேக் நல்லா படுற மாதிரி அழுத்தி ஜென்டலாக ஒரு சின்ன மசாஜ் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பண்ணுறப்ப இந்த ஹேர் பேக்கில் இருக்கிற சத்துக்கள் எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்படியே நம்ம முடியோட வேர்க்கால் பகுதியில் இறங்க ஆரம்பிக்கும். இது நம்ம தலைமுடி வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். எப்படி செடிக்கு உரம் போடுறோமோ
அதே போல தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தலைமுடிக்கு இந்த ஹேர் பேக் இருக்கிறது. நம்ம உரம் போட போட செடி நல்லா எப்படி தளிர்த்து வளருதோ அதே போல் இந்த ஹேர் பேக்கை நம்ம எப்பப்பெல்லாம் அப்ளை பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ இருந்து நம்ம முடியும் நல்லா சூப்பராக கருன்னு கருமையாக நீளமாக அடர்த்தியாக வளர ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஹேர் பேக்கை நீங்கள் தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 30 நிமிஷம் உச்சந்தலையிலிருந்து முடியிலோட நுனிக்கால் வரையும் நல்லா அப்ளை பண்ணி ஒரு கொண்டையை போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தலைக்கு குளிச்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஹேர் க்ரோத் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெமடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் காத்துட்ருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.